Welcome to Sakthi Infotech, Diploma in Computer Application, lesson number 5. இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் இன் பெயிண்ட். பெயிண்ட்டுக்குள்ளே என்னென்ன மாதிரியான காம்போனன்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் சொல்லக்கூடிய காம்போனன்ட்ஸ் எல்லாமே மற்ற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்துலேயுமே ஏறக்குறைய காமனாக வரக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் காம்போனன்ட்ஸ் தான். இதோட வேலையை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் ஆஃப் சாஃப்ட்வேரில் இதை பற்றி சொல்லணுன்ற கட்டாயம் இருக்காது. ஓகேங்களா? ரைட், பெயிண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம பார்ப்போம். நான் உங்களுக்கு முதல்ல பேரை மட்டும் படித்து காமிச்சிடுறேன், கவனிங்க. டைட்டில் பார் இல்லை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கிட்டே வரும் என்னென்ன அப்படின்றது. ஃபஸ்ட்டு பாருங்கள், டைட்டில் பார். டைட்டில் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தலைப்பு அப்படி தானே சொல்லுவோம். ஸோ ஒரு பெயிண்ட் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா அந்த பெயிண்டோட பேர், அந்த பெயிண்டோட தலைப்பு தான் நம்ம டைட்டில் பார்னு சொல்கிறோம். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா டாப்பில் பாருங்கள். ஸோ DCFI காம்போனன்ட்ஸ் இன் பெயிண்ட்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த பிக்சருக்கான தலைப்பு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி என்ன மாதிரியான வேலையை செஞ்சாலுமே நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுறீங்களோ அந்த ஃபைலோட பேரை இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் டைட்டில் பார். அந்த ஃபைலோட டைட்டிலை காமிக்கிறது தான் இந்த இடத்தோட வேலை. ரைட், அடுத்ததாக பாருங்க, மினிமைஸ் பட்டன். ஓகேங்களா? மினிமைஸ் பட்டன் இதுதான் மினிமம் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் இருக்குது. எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வேண்டாம், இது வந்து மினிமைஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் இந்த ஐக்கானை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். அது அப்படியே மினிமைஸ் ஆகி டாஸ்க் பார் இந்த இடத்துக்கு வந்துடும். அது திரும்ப மேக்ஸிமைஸ் ஆகணும் அப்படின்னா மறுபடியும் இதை ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், என்ன ஆகும்? அந்த விண்டோ மேக்ஸிமைஸ் ஆகிடும். அப்போ இதோட வேலை என்ன? மினிமைஸ் பண்ணுறது, மேக்ஸிமைஸ் பண்ணுறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரீஸ்டோர் டவுன்னு சொல்லுவாங்க. எனக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வேண்டாம், பாதியாக குறைச்சிரு அப்படின்னா இதை கிளிக் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரே சமயங்களில் ஒரு டெஸ்க்டாப்பில் நீங்கள் 2 அப்ளிகேஷனை தனித்தனியாக ஓப்பன் பண்ணியும் வேலை செய்யலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டுருக்கீங்க, ரிட்டர்ன் ஒர்க் பண்ணுறீங்க, வேறு ஒரு புக்கிலேருந்து நீங்கள் காப்பி பண்ணுறதா இருந்தால் அந்த புக்கை என்ன பண்ணுவோம்? ஒரு பக்கம் வைப்போம், இதை ஒரு பக்கம் வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பெயிண்ட்டுக்கான அப்ளிகேஷனை ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு வேறு ஏதாச்சும் நீங்கள் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்? லெஃப்ட் சைடில் வச்சு கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இந்த கீபோர்டு வேணும்னு நினைக்கிறேன்னா கீபோர்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் வச்சுட்டு கூட இதுலேருந்து பார்த்து ஏதோ சம்திங் காப்பி பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஐக்கானோட பேர் ரீஸ்டோர் டவுன் இல்லைனா மேக்ஸிமைஸ் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். க்ளோஸ் பட்டன் அப்படின்றது என்னென்னா இங்கே இருக்கிற இந்த பட்டன், லாஸ்ட் பட்டன். நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு எனக்கு இந்த விண்டோவே வேண்டாம், இந்த அப்ளிகேஷனே எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம்? அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிடலாம். ரைட், இதுதான் வந்து க்ளோஸ் பட்டனோட வேலை. இது எல்லா சாஃப்ட்வேர்லேயுமே காமனாக வரக்கூடிய சில காம்போனன்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் டூல் பார். எது குயிக் ஆக்சஸ் டூல் பார்னா இது இருக்கு இல்லைங்களா, சேவ் பண்ணுறது, அன்டூ, ரீடோ, இந்த மாதிரியான வேலைகளுக்காக குயிக்காக நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு பார் வச்சுருக்காங்க. அதுக்கு பேர் தான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாப்அப் ஐக்கான். பாப்அப் ஐக்கான்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த சின்ன ஐக்கான் பேர் தான் பாப்அப் ஐக்கான். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டூல் பாருக்குள்ளே என்னென்ன டூலை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்றது எல்லாமே வரும். புதுசாக ஓப்பன் நியூ க்ரியேட் பண்ணுறது, ஓப்பன் பண்ணுறது, பிரிண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நமக்கு வேணுன்ற டூல்ஸை உள்ளுக்குள்ளே ஆடும் பண்ணிக்கலாம், ரிமூவும் பண்ணிக்கலாம். இந்த மெனுவுக்கு பேர் தான் பாப்அப் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மெனு. ஓகேங்களா? ஆரம்பத்தில் கொஞ்சம் குழப்பமாக கூட இருக்கலாம் உங்களுக்கு, நீங்கள் படிக்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேப். எது டேப் அப்படின்னா ஹோம் டேப், வியூ டேப். இது ஃபுல்லாக சேர்ந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளிப் போர்டு, இமேஜ், டூல்ஸு, ஷேப்ஸு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற கலர்ஸ், இது எல்லாமே சேர்ந்து ரிப்பன். இது மொத்தமாக சேர்ந்த ரிப்பன்னு சொல்லுவோம். அப்புறம் குரூப்ன்றது என்னென்னா இந்த கிளிப் போர்டு குரூப், இமேஜ் குரூப், டூல்ஸ் குரூப். அப்போ ஸ்பெசிஃபிக்கான சில டூல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பாக கொடுத்துருப்பாங்க.
அதுக்கு பேர் தான் குரூப். ஒவ்வொரு குரூப்புக்குள்ளேயும் நிறைய டூல்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டூலுக்குமே ஒரு பேர் இருக்குது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்யும். ஓகேங்களா? குரூப்போட பேர் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. கிளிப்போர்டு, இமேஜ், டூல்ஸ், ப்ரஷஸ், ஷேப்ஸ், சைஸு, கலர்ஸ். அந்த பேருக்கு ஏற்ற மாதிரியே அது சம்மந்தப்பட்ட டூல்ஸ் தான் இருக்கும். உதாரணத்துக்கு கலர்ஸ் அப்படின்ற குரூப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா கலர் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் தான் இருக்கும். சைஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சைஸ் சம்மந்தப்பட்ட வேலைகளை மட்டும்தான் செய்ய முடியும். ஷேப்ஸ் அப்படின்னா ஷேப் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் தான் இருக்கும். ப்ரஷஸ்னால் ப்ரஷஸ் சம்மந்தப்பட்ட டூல்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? டிராயிங் ஏரியான்றது என்னன்னா, நீங்கள் பார்க்குற இந்த ஏரியாவுக்கு பேர் தான் டிராயிங் ஏரியா. பாருங்க, நான் ஒரு பென்சில் எடுக்கிறேன். ப்ளூ கலர் ஃபில் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் என்ன பண்ணலாம், இந்த ஏரியாவை நான் கலர் பண்ணலாம். அப்போது இதுதான் பார்டர். அப்போ இந்த ஏரியா வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும், டிராயிங் வரைய முடியும். இதுக்கெல்லாமே அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற டூல்ஸ். ஓகேங்களா? இந்த டிராயிங் ஏரியாவில் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், டிராயிங் சம்மந்தப்பட்ட வேலைகள். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் அப்படின்றது என்னென்னா, சைடில் பார்க்குற நீங்கள் இது. அப்போது ஒரு பேஜ் இருக்குது, ஒரு ஃபுல் பேஜ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் போர்ஷனை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்போம். அதை மேலேயோ கீழேயோ லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரியான மூவ் பண்ணுறதுக்கான டூல்ஸ் நமக்கு யூஸ் ஆகும். இந்த டூலோட பேர் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். ஸோ வெர்டிக்கலாக நீங்கள் வந்து நகர்த்தணும் அப்படின்னா இந்த டூல் பார் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹரிசாண்டல் சொல்லுவாங்க. ஹரிசாண்டலாக நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரோல் பாரை யூஸ் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற இந்த ஐக்கான், குட்டியாக ஒரு ஐக்கான் இருக்கும், இதுக்கு பேர் பேஜ் அப்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டியான ஒரு ஐக்கான், இதுக்கு பேர் பேஜ் டவுன். பேஜை கீழே கொண்டு வரதுக்காக. ரைட் சைடில் இருக்கிற இது பேஜ் ரைட்டு. அப்படியே நீங்கள் லெஃப்ட் சைடுக்காக வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும், இது பேஜ் ரைட். அப்போ பேஜை மேலேயோ கீழேயோ நீங்கள் நகர்த்தணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. ஸ்டேட்டஸ் பார். எது ஸ்டேட்டஸ் பார்னா, கீழே இருக்கிற இதுதான். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அப்போ தான் புரியும். நீங்கள் என்ன பிக்சரை வச்சுருக்கீங்க, கசர் இங்கே பாருங்கள், இந்த கசரை நகர்த்த என்ன ஆகுது, இங்கே இருக்கிற இந்த பிக்சல் மாறுது பாருங்கள். அப்போது நம்ம எந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் வச்சுருக்கோன்றது முதற்கொண்டு என்ன பண்ணுது, பெயிண்ட் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி அதோட சைஸஸ், நீளம் எவ்வளோ, அகலம் எவ்வளோ, அதோட சைஸ் கேபி 45.0 KB சைஸில் இருக்குன்றது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த ஸ்டேட்டஸ் பாரில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜூம் இன், ஜூம் அவுட், ஜூம் இன், ஜூம் ஸ்லைடு இங்கே இருக்குது பாருங்கள். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை கிளிக் பண்ணுறேன், என்ன ஆகுது, ஜூம் அவுட் ஆகுது. இதை கிளிக் பண்ணால் ஜூம் இன் ஆகுது. அதே மாதிரி இந்த ஸ்லைடரை பிடிச்சி திருப்பும் போது என்ன ஆகுது, ஜூம் இன், ஜூம் அவுட் ஆகுது. ஓகேங்களா? ஜூம் இன், ஜூம் அவுட், ஜூம் ஸ்லைடர், இதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரியான வேலைகளை செய்யலாம். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டில் இந்த எல்லாத்தோட பேரையுமே எழுதுங்க. எழுதிட்டு ஒவ்வொன்றா என்னென்ன இருக்குது, அதோட வேலை என்ன அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ டைட்டில் பார்னால் மேலே இருக்கிற இந்த இடத்தோட பேர் டைட்டில் பார். நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிற அந்த பிக்சரோட பேர் அங்கே காமிக்கும். மினிமைஸ் பட்டன் அப்படின்னா விண்டோவை மினிமைஸ் பண்ணும். ரீஸ்டோர் மேக்ஸிமைஸ் அப்படின்னா இதை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கோ ரீஸ்டோர் பண்ணுறதுக்கோ யூஸ் ஆகும் டூல் இது. க்ளோஸ் பட்டன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டேன், இந்த அப்ளிகேஷனே க்ளோஸ் பண்ணு அப்படின்னா க்ளோஸ் பட்டன். அப்போ குயிக் ஆக்சஸ் டூல் பார், சேவ் பண்ணுறது, அன்டூ, ரீடு, தேவைப்படுகிற விஷயங்கள் எல்லாமே நீங்கள் உள்ளுக்குள்ளேயே ஆட் பண்ணிக்கலாம். டேப்னா என்ன, ரிப்பன்னா என்ன, குரூப்னா என்ன, இதெல்லாம் ஒவ்வொன்றா பாருங்கள். அப்புறம் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார்னா என்ன, இதுதான் வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். இப்படி ஞாபகம் வச்சுங்க, வெட்டுற மாதிரி இருந்தால் அது வெர்டிக்கல். அப்போ வெர்டிக்கல் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது, ஹரிசாண்டல் அப்படின்றது புரிஞ்சிடும். ஏன்னா சில சமயங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும், ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் எது, வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் எதுன்றது. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா வெட்டுற மாதிரி இருக்கிறது வெர்டிக்கல், அவ்வளவுதான். அப்போது அந்த வகையில் இது வெர்டிக்கல். பேஜ் அப்பு, பேஜ் டவுனு, பேஜ் ரைட்டு, பேஜ் லெஃப்ட், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஜூம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்றத தெரிஞ்சுங்க. இவ்வளோ தாங்க காம்போனன்ட்ஸ். இந்த விஷயங்கள் அடுத்தடுத்த சாஃப்ட்வேர்லேயே ரெகுலராக வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார், ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார், பேஜ் ரைட்டு, பேஜ் லெஃப்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன், அதுக்கப்புறம் இந்த டேப்ஸு, இந்த டூல்ஸு, குரூப்ஸு, இதெல்லாமே எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும்.
இதில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அந்தந்த கான்செப்ட் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸாக இருக்கிற விஷயங்களை நாம் கற்றுக்கலாம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் நோட்டில் எழுதிக்கிட்டு என்னென்னன்றது கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. அடுத்த லெசனில் ஒவ்வொரு குரூப்பில் இருக்கிற ஒவ்வொரு டூல்ஸும் என்ன பண்ணுது, அது எப்படி நம்ம டிராயிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது பார்க்கலாம். தேங்க்யூ.